அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அரண் இன்றைய நாள் அதிகார தொகுப்பாக வருகிறது. அரண் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கொடுத்த 10 குறட்பாக்களையும் அதனுடைய பொருள்களையும் காண்போம். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சித்தற் போற்றுபவர்க்கும் பொருள். வினை ஆற்றுபவர்கள், படையெடுத்து சென்று எதிர்நாட்டின் மீது போர் தொடுப்பவர்கள், அதற்கும் கோட்டைதான் ஒரு முக்கியமான பொருள். அதேபோல் பகைவர்களுடைய படையெடுப்புக்கு அஞ்சி கோட்டைக்குள் ஒளிந்து கொள்கிறோம் அல்லவா, அதற்கும் அந்த கோட்டை தான் முக்கியமான பொருள். ஏனென்றால் வெளிநாட்டுக்கு படையெடுத்து செல்லும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இவர்கள் அனைவரும் மற்றும் உணவு மற்ற பொருட்களும் பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த கோட்டை உதவுகிறது. வெளிநாட்டுக்கு படையெடுத்து வெளிநாட்டினர் நம் நாட்டின் மீது படையெடுத்து வரும்பொழுது அதற்கு பயந்து கொண்டு உள்ளே சென்று ஒளிந்து கொண்டு நீண்ட நாட்கள் அவர்கள் தோற்றுப்போய் ஓடும் வரைக்கும் அல்லது தம் வீரர்கள் வெல்லும் வரைக்கும் காத்து கொண்டிருப்பதற்கும் இந்த கோட்டை தான் உதவுகிறது. அடுத்த குறள், மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். வெறும் கற்களால் மட்டும் இருப்பது கோட்டை அல்ல, வெறும் படை வீரர்களால் மட்டும் நிரம்பி இருப்பது கோட்டை அல்ல. ஒரு நல்ல கோட்டை என்பதில் நல்ல தெளிந்த நீர் இருக்க வேண்டும். அகழியாகவும் இருக்கலாம், உள்ளே இருக்கும் மக்களுக்கு குடிக்கும் நல்ல நீராகவும் இருக்கலாம். நீண்ட நிலப்பரப்பு என்றால் அங்கே தண்ணீர் கூட இல்லாத ஒரு பாலைவனம் போன்ற ஒரு நிலப்பரப்பு இருக்கலாம். உயர்ந்த மலைகள் இருக்கலாம். அடர்ந்த நிழல் தரக்கூடிய குளிர்ந்த காடுகள், அங்கே சில வனவிலங்குகளும் பல வனவிலங்குகளும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அரண் கோட்டை அப்படின்னு வள்ளுவர் இந்த குறளை சொல்றாரு. உயர்வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல். ரொம்ப உயரமானது, ரொம்ப அகலமானது, ரொம்ப உறுதியானது, மிகவும் அருமையான பலவற்றை உள்ளடக்கியதாக ஒரு கோட்டை இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பாக இருந்த பல நூலாசிரியர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அடுத்த குறள், சிறுகாப்பின் பேரிடத்ததாகி உருபகை ஊக்கம் அழிப்பது அரண். சிறுக கட்டி பெருகவாள் என்று சொல்லும்படியான சிறிய இடத்தை சுற்றிலும் மிகப்பெரிய அரண் கொண்டு அந்த கோட்டையை தகர்க்க வரும் பகைவர்கள் எல்லாம் ஊக்கம் அழிந்து தோல்வியடைந்து ஓடும் அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டியது அந்த கோட்டை. ஒரு நாட்டினுடைய கோட்டை, ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு என்று வள்ளுவர் இந்த குறளில் சொல்றார். கொலற்கரிதாய் கொண்ட கூழ்த்தாகி அகத்தார் நிலைக்கெழிதாம் நீரது அரண். பகைவர்கள் வந்து சண்டையிட்டு பிடித்துக் கொள்வதற்கு அரிதாக உள்ளதாகவும், உள்ளே உள்ள போர் வீரர்களும் மக்களும் மற்ற உயிரினங்களுக்கும் தேவையான கூழ் உணவு கொண்டதாகவும் இருந்தால் ஒரு நல்ல நிலையிலிருந்து போரிடக்கூடிய அளவுக்கு அந்த போர் வீரர்களுக்கு வசதியாகவும் அந்த கோட்டை இருந்தால் அதை பகைவர்கள் வந்து வெல்வது கடினம் அப்படின்னு இந்த குறள்ல ஐயன் சொல்றார். அடுத்த குறள்ல, எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லாள் உடையது அரண். எல்லா பொருள்களும், உணவுப் பொருள்கள் மட்டுமல்ல, மற்ற படை வீரர்களுக்கு தேவையான பொருள்களும் இதர பொருள்களும் உள்ளே வைத்துக்கொண்டு தேவையான இடத்தில் தேவையானபடி வந்து உதவக்கூடிய நல்ல ஆட்களை, போர் வீரர்கள் மட்டுமல்ல நல்ல மக்களை கொண்டதாகவும் ஒரு கோட்டை இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். முற்றியும் முற்றாது எரிந்தும் அறைப்படுத்தும் பற்றுதற்கரியது அரண். பற்றற்கரியது அரண். முற்றுகையிட்டு சண்டை போட்டு பிடிக்கிறதுக்கும், சண்டை போடாம தூரத்திலிருந்து ஈட்டி அம்பு வில் போன்றவற்றை வில்லம்பு ஈட்டி போன்றவற்றை எரிவதற்கும், உள்ளே வந்து அறைக்குள்ளே ரகசியமாக வஞ்சனையாக அமைச்சர்கள் போர் வீரர்கள் இவர்களுடன் பேசி அந்த கோட்டையை பிடிப்பதற்கும் ஏதுவாக இல்லாமல் இருக்கும் அரண் தான் கோட்டை தான் மிகச்சிறந்த கோட்டை. அந்த நாடு தான் மிகச்சிறந்த நாடு. முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். ஒரு பெரிய படை நாட்டை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கு கோட்டையை சுற்றி. அப்போ உள்ள இருக்கக்கூடிய சிறு படையினர் அவர்கள் தன் நாட்டின் மேல் உள்ள பற்றினால் கடுமையாக போரிடும் பொழுது, புத்திசாலித்தனமாக போரிடும் பொழுது அந்த முற்றிய படையும் தோல்வியடையும், இந்த சிறுபடையும் வெல்லும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அடுத்த குறள், முனை முகத்து மாற்றலர் சாய
வினைமுகத்து வீர இதி மாண்டது அரண். பகைவர்கள்லாம் அந்த சண்டை போடக்கூடிய அந்த போர்க்கள முகத்திலேயே ஆரம்பத்திலேயே அவர்கள்லாம் மடிஞ்சு மடிஞ்சு விழுந்துடுறாங்க. அப்படியும் உள்ளே இருக்கக்கூடிய போர் வீரர்கள் அந்த செயலாற்றும் பொழுது, சண்டையிடும் பொழுது கடுமையான மன உறுதியுடன் சண்டை போடக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அரண் மிகச்சிறப்பான அரண், அந்த கோட்டை மிகச்சிறப்பான கோட்டை, அந்த நாடு மிகச்சிறப்பான நாடு. எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அறம். மேலே சொன்ன எல்லா சிறப்புகளையும் ஒரு கோட்டை வைத்திருந்தாலும் கூட நல்ல புத்திசாலித்தனத்துடன், நல்ல வீரத்துடன், நல்ல அறிவுடன், நல்ல திறனுடன், நல்ல விவேகத்துடன் போரிடக்கூடிய போர் வீரர்கள் இல்லை என்றால், அரசன் இல்லை என்றால், மக்கள் இல்லை என்றால் அந்த கோட்டையால் எந்த பயனும் இல்லை, அதனால் வெல்ல முடியாது அப்படின்னு இந்த 10 குறட்பாக்கள்ல ஒரு கோட்டை, நாடு, பாதுகாப்பு எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த அதிகாரத்தில் நான் சொன்ன குறள்களுக்கு பதிலூட்டமாக பலரும் அளித்திருக்கிறீர்கள், பின்னூட்டம் அளித்திருக்கிறீர்கள். குறிப்பாக அக்கா இன்சோய் அவர்கள் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் நண்பர் மோகனஸ்தரம் அவர்கள், நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கோவை விஸ்வநாதன் அவர்கள், திரு நடராசன் அவர்கள், முனைவர் தெய்வமணி அவர்கள், ஈசன் அவர்கள், வழக்கறிஞர் ஈசன் அவர்கள் போன்றோர் பலரும் பின்னூட்டம் அளித்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷினேத்திராலய வெளிக்கடமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நல்லோடு. நன்றி. டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.